வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரித்த புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளுவர் நகரில் அதிகாலையில் 3 பேர் வெட்டி படுகொலை. சாப்ட்வேர் இன்ஜினியரிடத்தில் 1,64,00,000 ரூபாய் ஆன்லைன் மூலமாக மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. கோட்டக்குப்பத்தில் விசிகாவினர் நகராட்சியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவர் நகரில் அதிகாலையில் 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் விடியற்காலை வேளையில் பயங்கர சத்தம் கேட்டதை அடுத்து அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் பாழடைந்த வீட்டில் 2 வெட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிடந்ததை அடுத்து படுகாயமடைந்தவரை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டு சடலமாக இருந்ததாகவும் ஜே நகரைச் சேர்ந்த ஆதி என்பவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மோப்ப நாய்கள், மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேகப்படும்படியான நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியே வரல வண்டியை எடுங்க சார். ரிப்போர்ட் போய் வண்டி எடுங்க. புதுச்சேரி சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் 1,64,00,000 ரூபாய் ஆன்லைன் மூலமாக மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை. சாப்ட்வேர் இன்ஜினியரான இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தையை கூறியுள்ளார். இதனை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்கு சந்தையில் பல்வேறு தவணையாக 1,64,50,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். அதற்கான லாபத் தொகையாக 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டுமென்றால் போட்டிகளையும் சவால்களையும் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கு போட்டி என்றால் உங்கள் திறமைக்கு நீங்களே சவால் விடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே வெற்றி கொள்வது என்பதாகும். அதற்கு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். எவ்வித மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காமல் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் தேர்வை மகிழ்ச்சியான மனநிலையில் அணுக வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று வாழ்வில் நல்ல நிலையை அடைய தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகராட்சியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே 1997ஆம் ஆண்டு வணிக வளாக கட்டிடம் ஆதி திராவிடர் மக்கள் மேம்பாட்டிற்காக கடைகள் கட்டப்பட்டு 29 ஆண்டுகளாகியும் இதுவரை பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை. 10 கடைகளை கொண்ட வணிக வளாகத்தில் காய்கறி, பழக்கடைகள் உள்ளிட்ட வியாபாரங்கள் செய்து கொள்ள ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் ஆதி திராவிடர் மக்கள் திமுக, அதிமுக ஆட்சி காலத்தில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் வணிக வளாக கடைகள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் இன்று பூட்டப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தை திறக்கும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது. நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வணிக வளாகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட, ஒன்றிய, நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காய்கறி மூட்டைகளை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் பூட்டப்பட்டு கிடக்கும் வணிக வளாக இரும்பு ஷட்டரின் பூட்டுகளை சுத்தியல் கற்களை கொண்டு உடைத்து திறந்தனர். விசிகாவினர் வணிக வளாகத்திற்கு உள்ளே வராதபடி போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்திருந்தனர். பேரிகார்டுகளை தாண்டி உள்ளே வந்த விசிகாவினரை இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்திய பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது வணிக வளாக கடைகளின் ஷட்டர்களின் பூட்டை உடைத்து திறந்து அங்கு ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகளை விற்பனை செய்து போராட்டம் நடத்தினர். பின்னர் இங்கிருந்து நகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற போராட்டக்காரர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் விசிக நகர செயலாளர் சத்தியமூர்த்தி, வக்கீல் ராமதாஸ், தமிழ் வளவன், முருகையன், முருகன், காளிதாஸ், ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட விசிகாவினரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர்.
70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழா நடைபெற்றது. ஆயுஷ்மான் பாத்வே வந்தனா திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 70 வயது மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று 70 வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்பொழுது திகழ்ந்து வருகின்றது என்றும் தெரிவித்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்திய அரசு அனுப்பப்படுகின்ற குழுவானது நம்முடைய புதுச்சேரியின் வரையிலிருந்து அவங்க எல்லாம் சுற்றி பார்த்து நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் பார்த்து விட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் மூத்த குடிமக்களுக்கான இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். These doctors are supposed to own the scheme. It is not for me and the Chief Minister to own the scheme. This scheme has to be owned by the doctors of the institute. I am very unhappy to say that very few people are available here in this meeting because you have to carry this program forward. And I would like the Health Secretary and the Dean to take a strong note of this. Thank you. சுசீலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைசால் வீதியில் உள்ள சுசீலாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பயமின்றி தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய அந்த புத்தகத்தை புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் மாணவிகளுக்கு வழங்கி தேர்வில் அதிகப்படியான மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், பயமின்றி பரீட்சை எழுத வேண்டும் என்று நம்பிக்கையை ஊட்டும் விதமாக பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் ஸ்ரீ மகேஷ் ரெட்டி, ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ராஜவேலு, சுகந்தி மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த கோரி கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பூமியான்பேட்டை சந்திப்பில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். கண்டக்டர் தோட்டம் பகுதியில் அரசு குடியிருப்புகளை புதுப்பிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது. குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் 5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனர் தலைவருமான நேரு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். கிருமம்பக்கத்தில் இயங்கும் சுரக்ஷா சேவா என்ற அமைப்பு மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தி வருகின்றது. புதுச்சேரி கிராம பகுதியான விநாயகம்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் இராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகிறார். இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து சுமார் 40 மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர்.
குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற 5 இளைஞர்கள் அனைவரும் இராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் 2 பேரும், கடந்த வருடம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் 16 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில், கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இயக்கத்தின் மூலமாக எந்தவித கட்டணமும் ஜாதி மத பாகுபாடின்றி பயிற்சி பெற்ற அனைவருக்கும் வேலை கிடைத்திட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் அமைந்துள்ள அழகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மரக்காணம் சன்னதி வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அழகு முத்துமாரியம்மன் கோவில். இக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி காலை முதல் காப்பு கட்டுதல், கணபதி பூஜை, சக்தி பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காலை 7:30 மணி முதல் சந்தான நாடி, கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கை, மங்கள இசை வாத்தியங்களுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க, பொதுமக்களின் அரோகரா கோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. இந்தியாவில் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டி வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியினை கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி நிறுவனர் ரமேஷ், இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சதுரங்க போட்டியின் ப்ராஜெக்ட் டைரக்டர் AP சிவகுமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். உலகிலேயே மிகச்சிறிய அளவிலான செஸ் போர்டு 2 சென்டிமீட்டர் அளவிலும், செஸ் காயின்கள் 2 மில்லிமீட்டர் அளவிலும் உள்ள போர்டுகள் மூலம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. 40 நிமிடம் நடைபெற்ற இப்போட்டியில் 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டியானது இந்துஸ்தான் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். உளவாய்க்கால் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்ய கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 43,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் சௌந்தரா கார்டன் பகுதிக்கும் 15,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றிவேல் நகர் பகுதிக்கும் WBM சாலை அமைப்பதற்கான அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, கலியமூர்த்தி, மனோகர், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் ஏரியின் கண் மதகு புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் கிராமத்தில் உள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு பழுதடைந்திருந்தது. இதனை விரைந்து சீர் செய்து தருமாறு சட்டப்பேரவைத் தலைவரிடம் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் பழுதடைந்த 12 கண் மதகை சரி செய்து புதிய ஷட்டர் அமைத்து மராமத்து பணி செய்து புதுப்பித்து தர நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 30,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கு செல்லும் ஆத்து வாய்க்காலில் உள்ள 12 கண் மதகு புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், டிஎன் பாளையம் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுகாதியா முனுசாமி, தயாளன், தேசிகர் தர்மன், கர்ணன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,990 ரூபாய். 1 பவுன் 63,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,050 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளுவர் நகரில் அதிகாலையில் 3 பேர் வெட்டி படுகொலை. சாப்ட்வேர் இன்ஜினியரிடத்தில் 1,64,00,000 ரூபாய் ஆன்லைன் மூலமாக மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. கோட்டக்குப்பத்தில் விசிகாவினர் நகராட்சியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.